இப்படி அழகா அவங்களுடைய தொழில் வாழ்க்கை எல்லாம் போய்க்கிட்டே இருக்கும் பொழுது, ஒரு கட்டத்துல ஒரு 7 வருடமாக காடுகளில் வாழ்ந்த வாழ்க்கை. நம்ம வீட்ல இருக்கும்போதே நமக்கு தேவையான பொருட்கள் கிடைக்காது. அங்க அத்துணை தேடலுக்கு நடுவுல அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது? அதை எப்படி சமாளித்து நீங்க கடந்து வந்தீங்க? ஏன்னா, அது இன்னைக்கு தான் முடியும் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அது 7 வருடங்கள்னு இன்னைக்கு நம்ம சொல்லிட்டோம். அந்த வருடம் முடியுமா? முடியாதா? அது எப்படி போகும்ன்றதே தெரியாம, அந்த தருணங்கள்ல நீங்க எப்படி இருந்தீங்க சார்? நீங்க இந்த காடுன்னு மட்டும் சொல்லிட்டீங்க. ஏன்னா மற்றவங்க நேரில் நினைச்சிட கூடாது. ஏதோ ஒரு காட்டுக்கு போயிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சரி. அதனால அது என்ன காரணத்துக்காக போறேன்றதே சொல்லிடுவோம். நான் 99ல டைரக்ட் டிஎஸ்பியாக போய் ஜாயின் பண்ணேங்க. அப்போ 2000த்துல அந்த ட்ரைனிங்குடைய முடியறதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல் இண்டியா டூர்னு கூட்டு போவாங்க. அந்த நேரத்துல வீரப்பன் ராஜ்குமாரை கடத்தி வச்சிட்டாரு. ஸோ நாங்க அந்த டயத்துல டூர் போறோம். தமிழ்நாடு காவல்துறைக்கு எல்லாரும் மேலேயும் மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கும், எல்லா மாநிலத்துக்காரங்ககிட்டையும். ஆனா இந்த இந்த ஒரு நிகழ்வு மட்டும் அவங்களுக்கு என்னால ஏத்துக்க முடியல. இப்படி தமிழ்நாடு போலீஸ்னாலேயே அவனை பிடிக்க முடியலையா அப்படின்றது அவங்களுடைய கேள்வி. அப்ப நாங்க போறப்ப எல்லாம் அந்த நிகழ்ச்சி பேப்பர்ல வருங்களா, இது யாரு பிடிப்பா, ஏன் இத்தனை வருஷம் வாங்க விளையாட விட்டீங்க, இப்படியே ஒரு கேள்வி எங்களை கேட்டுட்டே இருப்பாங்க. அவன் ட்ரைனிங்லேயே நான் ஒரு மனசுல தோணுச்சு, இந்த கேள்வி இப்படி கேட்டுட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு மனசுல என்னன்னா, நம்ம எப்படி போய் ஜாயின் பண்ணி அந்த வீரப்பனை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு மைண்ட்ல ஒரு எண்ணம் தோணுச்சு. ஸோ அது முடிச்ச உடனே ஒரு ட்ரைனிங் முடிச்ச உடனே ஒரு 6 மந்த்ஸ் ஒரு ப்ராக்டிக்கல் ஒன்று ட்ரைனிங் போடுவாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் இந்த மாதிரி நான் வீரப்பனை பிடிக்க போறேன்னு. அது முடியாது தம்பி, ஏன்னா நீங்க ஒரு ட்ரைனிங் முடிச்சு, ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடிச்சு, அது பிறகு உங்களுக்கு ப்ரொபேஷன் ஒன்று இருக்கு. அதெல்லாம் முடிக்கணும் 2.5 years ஆகணும். அது வரைக்கும் நீங்க உங்களை வெளியே விட மாட்டோம். ஏன்னா நீங்க எந்த நோக்கத்துக்காக வந்திருக்கிறீங்கன்னா, சட்டம் ஒழுங்குக்காக தான் நீங்க உங்களை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இருந்தாலும் அந்த ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு எனக்கு சப்டிவிஷன் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல 25வது நாள்லயே ஒரு ஃபிளாஷ் ஒன்று அடிச்சது. இது மாதிரி யாரெல்லாம் விரும்புறாங்க, யாராவது காட்டுக்குள்ள வீரப்பனுக்காக நீங்க அந்த சுட்டு பிடிக்கிறதுக்கு நீங்க யார் ரெடியா வர்றீங்களோ நீங்க வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ உடனே நான் ஐ கேவ் மை வில்லிங்னஸ். ஸோ உள்ள போனோம். நான் நினைச்சு போனதெல்லாம் ஏதோ போன எல்லாம் மொத்தமா போனா உடனே பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் உள்ள போனோம். ஈஸியா உள்ள போயிட்டு நம்ம பாட்டு. ஆனா இங்க உள்ள போனதான் தெரியுது, அது 20,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கிற மிகப்பெரிய காடு. காடுல என்னன்னா நீங்க ஒரு ஒரு அடி மேல 2 அடிக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா அந்த புதர் இருக்கும். அதுல பின்னாடி என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. இதுல 20,000 போய் எங்க தெரியாது அப்படின்னு. அங்க போன பிறகுதான் தெரிஞ்சது. இப்ப நாங்க போகும்போதுதான் விஜயகுமார் சார் அப்ப ஐஜிபியாக இங்க ஜாயின் பண்ணாங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த பிஎஸ்எஃப்ல இருந்து அவரை வந்திருந்தாங்க. அங்க போன பிறகுதான் அந்த டீமை பார்க்கறதுதான் தெரிஞ்சது. எங்களுக்கு முன்னாடி 7 வருஷமா 10 வருஷமா இருக்கிறவங்க சில பேர் இதை முடிச்சாதான் நான் மேரேஜே பண்ணிக்குவேன் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட அப்படி டீம் நம்ம ஒவ்வொருத்தரையும் போய் சந்திக்கிறப்ப இங்க ஒரு கேம்ப் இருக்கும், ஒரு 1.5 நாள் டிராவல் பண்ணாதான் அடுத்த கேம்புக்கே போக முடியும். அங்க உள்ள போறப்ப ரொம்ப ஒரு வாழ்க்கை என்பது சாதாரண அல்ல. ஏன்னா இங்க ஒரு உணவு என்பது நம்ம நினைக்கிற காட்டுல கூட எல்லாம் பழமெல்லாம் கிடையாது, ஒண்ணும் கிடைக்காது. நீங்க அங்க போனா அது ஒரு வாழ்க்கை மிகவும் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. கடினமாக இருந்தாலும் கூட லட்சியம் ரொம்ப பெருசா இருந்துச்சு பாருங்க. இது ஒரு சாதாரண இலக்கு அல்ல, ஒரு 3 மாநிலத்திற்குமான ஒரு சவால் விட்ட ஒரு நிகழ்வு. அப்ப அதுல ஒரு மனசு தோணுச்சு, இத்தனை இளைஞர்கள் இத்தனை காவல்துறையில இருக்கிறவங்க இவ்வளவு பெரிய ஒரு மோட்டிவேஷனோட இருக்கிறப்ப நமக்கு ஏன் பணம் தொடர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுல தான் அதை முடிக்கிற வரைக்கும் ஒரு 2001 இருந்து 2004 வரைக்கும் இருந்தோம். 2004க்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, வீரப்பனுடைய ஆபரேஷன் முடிஞ்ச உடனே நாங்கெல்லாம் சென்னையில எங்களுக்காக ஒரு பெரிய பாராட்டு விழாலாம் வச்சாங்க. அந்த சின்ன கேப்ல ஒரு 18ஆம் தேதி இருந்து ஒரு 10 நாளுக்குள்ள இன்னொரு எண்ணங்கள் உருவாது அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு. வீரப்பன் இஸ் நெகட்டிவ் கேரக்டர், பட் இருந்தாலும் கூட அதே மாதிரி நம்மையே உருவாக்கூடாதுன்னு சில பேர் துப்பாக்கி எடுத்துட்டு காட்டுக்குள்ள திருப்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப திருப்பியும் இந்த எஸ்டிஎஃப் கட்டாயமா வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப இந்த ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் இத்தனை வருஷமா நம்ம கத்துக்கிட்ட பயிற்சியினுடைய விளைவுகள், அதனாலதான் இந்த வீரப்பனை பிடிக்க முடிஞ்சது. அந்த பயிற்சியை அடுத்து வர ஜெனரேஷன் கொடுத்துட்டோம்னா இந்த காடு ஒரு கெட்டவனுடைய ஒரு புகலிடமா மாறாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்த உடனே அடுத்த 3 வருஷத்துக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணாங்க. அப்ப விஜயகுமார் சார் ஏன் நீங்க அந்த விஷயத்தை எடுத்து பண்ணலாமான்னு கேட்கும் பொழுது நான் சொன்னேன் எஸ் சார் அப்படின்னு சொன்ன உடனே 2004 இருந்து 2007 வரைக்கும்
ஒரு 2000 எஸ்ஐகளுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தோம். ஒரு 3 பேட்ச் ஆஃப் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இங்கேயும் ட்ரைனிங் கொடுத்தோம். அங்கே நேஷனல் போலீஸ் அகாடமி போய் ட்ரைனிங் கொடுத்தோம். ஆன்டி போச்சிங் வாச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. காடுகளில் இருக்கிற விலங்குகளை வேட்டையாட விடாமல் தடுக்குவார்கள், அது வேட்டை தடுப்பாளர், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். அதே போல ரேஞ்சர்ஸ்னு சொல்லுவாங்க. உள்ள இருக்க ஒவ்வொருத்தவங்களையும் எல்லாருக்கும் ஒரு ஒரு ட்ரைனிங் போலீஸ் மாதிரி ஒரு தயாரிப்பு. கொடுத்து நாங்க என்ன அதில் போய் பெருசா கத்துக்க முடிஞ்சதுன்னா, ஒரு வாரம் நீங்க கையில உணவே எடுத்துட்டு போகாம நீங்க காட்டுக்குள்ள போய் சர்வை பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். சாப்பாடே சாப்பிடாம நீங்க வந்து உள்ள போயிட்டு இருக்கிற பொருள்களை வச்சேவும் இயற்கையோடு வாழ்ந்து வரலான்னு ஒரு நம்பிக்கை அங்க ஒண்ணுதான் கிடைச்சு. இப்ப நம்ம இங்க ஒரு நேரம் சாப்பாடு இல்லாட்டி சில பேர் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ஆமா இந்த நேரம் சாப்பாடு கிடைக்கலன்றது. அந்த காடு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களை வாழ்க்கையில வாழ்க்கையில வந்து நம்ம இப்படியும் வாழ்ந்துடலான்ற நம்பிக்கையை அந்த காடு கற்றுக் கொடுக்கும். அதாவது அடிப்படை வசதிகளே இருக்காதுங்க, எதுவுமே இருக்காதுங்க. அதுலயும் கூட நீங்க வசதியா வாழலாம். மனசுல நீங்க வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுது கற்றுக் கொடுத்தது அது. ஸோ அந்த லட்சியம் பெரிதாக இருந்ததுனால தான் ஒரு 7 வருஷன்றது வந்து ஒரு 7 நாள் இந்த மாதிரி நாங்கள் அப்படியே கடந்து வந்தோம். சிறப்பு சார். கேட்கும் போதே எங்களுக்கு வந்து கண் முன்னாடி அந்த காட்சிகள்லாம் வந்துட்டு போன மாதிரி இருந்தது. ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை.